இல்லை மெட்ரோ வண்டியா கருமாத்தூர் குடுறா இது மாட்டு தாவணிட்டு கோரிப்பாளையம் போறதுனே. இது எப்படின்னு கருமாத்தூருக்கு நான் வண்டியை மெட்ரோ விடுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ கருமாத்தூருக்கு வண்டியை ஓட்டுவியா மாட்டியா அப்படின்னு மதுரைக்காரங்க மெட்ரோ வந்த உடனே சலம்பல பண்றாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வருமா வராதா அப்படின்றது $1 மில்லியன் கேள்வி. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த +2 பரீட்சை படிக்கிறப்போ பிடிக்காத வாத்தியார்கிட்ட போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவோம். சார் ரெக்கார்டை முடிச்சிட்டேன் சார், அவர் வாங்கி படிப்பாரு. என்ன ரிப்போர்ட் இதுக்கு பேர் தான் நீ படிச்சியா, இதுதான் நீ படிச்சியா, இந்த ஓ மாற்றி எழுதிட்டு வா அப்படின்னு அவர் விட்டறிவார். திருப்பி நம்ம நல்லா தானே எழுதியிருக்க மாதிரி இருக்கோம், இந்த ஆள் என்ன நம்ம மேல இருக்கிற காண்டில் பேசுறானா அப்படின்னு நம்ம கிளாஸுக்குள்ள என்ன பண்ணுவோம், அந்த ஆளு பெரிய டார்ச்சர் ரப்ஷன் கொடுக்குறோம்டா, எல்லாம் நல்லா எழுதியிருக்க, மார்க் கம்மியா போட்டான்டா அப்படின்னு நம்ம அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவோம். அப்புறம் வாங்கி பார்த்தா 1 மார்க் கேள்வி எல்லாம் விட்டு வந்திருப்போம். அவங்க அப்பா பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு இதுதான் நீ எழுதுனியா அப்படின்னு நம்ம மூஞ்சிலேயே பேப்பரை விட்டெறியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் டிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேரும் தான் இருக்காங்க.